டேஸ்டியாக ஹெல்த்தியாக சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். தண்ணி தெளித்து நல்லா மாவை டைட்டாகவும் இல்லை லூஸாகவும் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து கட்லெட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிறேன். இப்போது பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் விட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடிக்கடி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான கட்லெட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.